அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகும் பாடத்தலைப்பு 10 பாட்டு நூல்களில் ஒன்றான திருமுருகாற்றுப்படை. இதனை பாடியவர் நக்கீரர், பாடப்பட்டவன் முருகப்பெருமான். இதில் பயின்று வந்துள்ள திணை பாடான் திணை, துறை ஆற்றுப்படை. ஆற்றுப்படை என்பது ஆற்றுப்படுத்துதல். ஆற்றுப்படுத்துதல் என்றால் வழிப்படுத்துதல். இந்த திருமுருகாற்றுப்படையில் வீடு பேறு அடைந்த ஒருவர் வீடு பேறு அடைய விரும்பும் இன்னொருவரை முருகரிடம் வழிகாட்டி அனுப்புவது, இதையத்தான் ஆற்றுப்படுத்துதல் என்பர். இதில் பயின்று வந்துள்ள பாவகை ஆசிரியப்பா. இதில் உள்ள அடிகள் மொத்தம் 317. 10 பாட்டு என வழங்கப்படும் நூல்களில் முதல் நூல் திருமுருகாற்றுப்படை. 12 திருமுறை பகுப்பில் இது 11வது திருமுறையாக சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக திருமுருகாற்றுப்படை பாட்டின் இறுதியில் முருகப்பெருமானின் சிறப்பினை உணர்த்தும் பாடல்களாக 10 வெண்பாக்கள் தனிப்பாடல்கள் அப்படின்ற தலைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன. இவற்றை பாடியவர் யார் என்றே தெரியவில்லை. அந்த 10 பாடல்கள் பின்வருமாறு காணலாம். முதல் பாடலில் குன்றம் எறிந்தாய் குறைக்கடலில் சூர்த்தடைந்தாய் புன்தலைய பூத பொறுப்படையாய் என்றும் இளையாய் அழகியாய் ஏறு ஊர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்து உரை. அதாவது வேல் வீசி மலையை அழித்தவனே. வேல் வீசி மலையை அழித்தவனா கிரௌஞ்சன் அப்படின்ற அரக்கன் மலையா வடிவெடுத்திருப்பான். அவனை வேல் வீசி அழிச்சிருப்பார் முருகர். அலைகடலில் சூரபன்மன் என்பவன் அலைகடலாக மாறி அவன் எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துருப்பான் தண்ணியோட கலந்து. அப்போ சூரபன்மன் அப்படின்ற ஒரு அரக்கனை வேலால் அழிச்சிருப்பார். அதனால் சூரபன்மன் என்பவனை வேலால் வீழ்த்தியவனே. பரட்டைத்தலை பூதப்படை கொண்டவனே. அதிகமான படை வீரர்களை கொண்டவர் முருகர். பரட்டைத்தலை பூதப்படை கொண்டவனே. என்றும் இளமை கோலத்துடன் இருப்பவனே. என்றும் அழகின் திருவுருவமாக திகழ்பவனே. காளை ஊர்தி சிவபெருமான் மகனாகிய காளையே. அதாவது காளை என்றால் நமது காளை மாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனை ஊர்தியாக கொண்டவர் தான் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானின் மகனாகிய காளையே அப்படின்னா இது முருகனை சொல்கிறது. பொதுவாக காளைன்றது ஆண்களுக்கு சொல்கிறது தான் அது. அப்படிப்பட்ட காளை ஊர்தி சிவபெருமான் மகனாகிய காளையே, என்றும் என் அருகில் இருப்பவனே, என் நினைவிலும் என்றுமே நிலை கொள்வாயாக என்று முருகரை வேண்டி வணங்குவதாக இது அமைந்துள்ளது. பாடல் 2. குன்றம் எறிந்ததும் குன்றப்போர் செய்ததும் அன்று அங்கு அமரரிடர் தீர்த்ததும் இன்று என்னை கைவிடா நின்றதும் கற்பொதும்பில் காத்ததும் மெய்விடா வீரன் கைவேல். அதாவது குன்றம் எரிந்தது, அன்னைக்கு குன்றத்தை எரிந்து மக்களை காப்பாற்றினது எது? வேல். பகையழிய போரிட்டது எது? வேல். தேவர்களின் துன்பத்தை தீர்த்தது எது? இந்த வேல். இன்று என்னை கைவிடாமல் பாதுகாத்தது எது? அதே வேல். கல்லு குகையில் என்னை அடைக்கப்பட்டிருந்தபோது என்னை குகையிலிருந்து காப்பாற்றியது எது அப்படின்னா அதே வேல் தான். என் உடலை பற்றி நிற்கும் வேலனின் கைவேல் அன்றோ, இப்படிப்பட்ட வேல் இருக்க எனக்கு என்ன பயம் என்று இந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திரு கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. அதாவது செவ்வேலின் கையில் உள்ள அந்த வேல் மிகப்பெரிய வீரமிக்க வேல். மழைத்தாரை போல் பொழியும் வேல். மழை எப்படி பேஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு துளிக்கு மேலே இன்னொரு துளி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தாரை அப்படின்னு சொன்னால் ஒரு வேல் விட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு 100 வேல் 1000 வேல் சினிமாக்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி தாரையாக வேல் வருது இல்லையா, அதை தான் மழைத்தாரை போல் பொழியும் வேல். தேவர்களை சிறையிலிருந்து மீட்ட தீரமிக்க வேல். கடலில் குளித்து தன் கரையை போக்கி கொண்ட வேல். சூரன் மார்பையும் கிரௌஞ்சமலை குன்றையும் துளைத்த வேல். அது நமக்கு துணையாக இருக்கும்போது அச்சமே இல்லை பயமே இல்லை என்று பாடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்னும் ஒரு கால் எனது இடும்பை குன்றுக்கும் கொல்நவில் வேல் சூர்த்தடைந்த கொற்றவா முன்னம் பணிவே நெடுங்குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்கத்தகும். அதாவது வேளால் சூரபன்மனை வீழ்த்திய கொற்றவனே, முன்பு பனிபடர்ந்த கிரௌஜமலையை குன்றத்தில் ஊடுருவி செல்ல வேல் வீசினாய். அந்த தனிவேலை என் துன்பமாகிய குன்றை, அதாவது என் துன்பம் இன்னைக்கு மலை மாதிரி இருக்கு, அந்த ஒரு குன்றத்தை அழிக்க இன்னும் ஒரு முறை வீச ஓங்கினால் அது தகுதிமிக்க செயலாகும் அல்லவா என்று இதில் பாடுகிறார். பெரிய பெரிய சூரபன்மன் கிரௌஞ்சன் போன்ற அரக்கனையெல்லாம் மலை போல எழுந்தும்போது உன் வேல் வீசி அழிச்ச. ஆனால் இன்னைக்கு கவலை எனக்கு எப்படி இருக்குது, அதே போன்ற மலை போன்ற ஒரு பாரமாக இருக்குது. அப்படிப்பட்ட துன்பம் என்ற மலையை அழிக்க உன் வேலை ஒரு முறை வீசக்கூடாதா அப்படின்னு சொல்லி தான் இதில் பாடுறாங்க. அடுத்தது உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். பன்னிரு கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்ந்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வே. உன்னை தவிர வேற யாரையும் நான் நம்ப மாட்டேன். பிற்காலத்திலும் உன்னை விட்டு விட்டு வேறொரு பின்னேவும் செல்ல மாட்டேன். பன்னிரு கை கோல அழகினை கொண்டவனே,
வானோர்க்கு செய்த கொடுமையை தீர்க்கும் வேலை உடையவனே, செந்தில், அதாவது செந்தில் என்றாலே திருச்செந்தூர் முருகன் தான். செந்தில் வாழ்வே நீயே எனக்கு துணை என்று இந்த பாடலில் விளக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன். அதாவது முருகா என்ற பெயரை ஓதுவார் முன்னாடி அஞ்சுதலாகிய முகம் தோன்றினால், அதாவது பயப்படுற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்னா நமது பயத்தை போக்குவதற்கு அந்த இடத்துல ஆறுமுகம் தோன்றுவார் என்று இதில் போற்றப்படுகிறது. துன்பத்தோடு போராடும் பொழுதும் அஞ்சாதே அப்படின்னு சொல்லி வேல் அந்த இடத்துல நமக்கு தோன்றி துணையாக நிற்கும் என்றும் விளக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி நெஞ்சில் மனதார ஒரு முறை நினைத்தால் அவனது 2 அடிகளும் நமக்கு எப்படின்னா ஒரு காவடியாக நமக்கு தோன்றும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே கவலை வேண்டாம், முருகரை நினைத்தால் கவலை என்பதே நமக்கு வேண்டாம் என்று இதில் கூறப்பட்டுள்ளது. முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருமகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். இது 7வது பாடல். அதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, முருகனே செந்தில் முதல்வனே, முருகனை பலவாறாக புகழ்ந்து பாடுறாங்க. மாயோனின் மருமகனே, மாயோன்னா திருமால், மாயோனின் மருமகனே, ஈசனின் மகனே, ஒரு கை ஆணைமுகனே, ஒரு கைனா விநாயகன், ஒரு கை ஆணைமுகனின் தம்பியே, உன் தண்டை அணிந்த கால்களை, தண்டைனா கால் அணிந்த ஒரு வகையான கழல் அணிகலன், உன் தண்டை அணிந்த கால்களையே நம்பி எப்பொழுதுமே நான் தொழுகின்றேன் என்று இதில் போற்றப்பட்டுள்ளது. அடுத்தது, காக்க கடவிய நீ காவாது இருந்த கால், ஆர்க்கும் பரமாமும் அருமுகா, பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா, நல்ல இடம்கான் இறங்காயினி. காக்க கடமைப்பட்ட நீ காப்பாற்றாமல் இருந்தால், அதாவது என்னை காப்பாற்ற வேண்டிய நீயே என்னை காப்பாற்றாமல் இருந்தால் நான் யாரை பரம்பொருளாக கொள்வது? ஆறுமுகனே, பூக்கும் கடம்பை அணிந்தவனே, கடம்பை பூவை அணிந்திருப்பார், அதனால் பூக்கும் கடம்பை பூவை அணிந்தவனே, முருகா கதிர்வேலா, நல்ல இடம் கண்டு இனிமேலாவது இரக்கம் காட்டு என்மேல் அப்படின்ட்டு இதில் பாடுறாங்க. அடுத்தது, பரங்குன்றில் பன்னிருகை கோமான் தன் பாதம் கரங்கூப்பி கண்குளிர கண்டு சுருங்காமல் ஆசையால் நெஞ்சே அணிமுருகு ஆற்றுப்படையை பூசையா கொண்டே பகல் புகழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெஞ்சே பரங்குன்றத்தில் இருக்கும் 12 கை கோமானின் திருவடிகளை, 12 கை இருக்கு இல்லையா, அதனால் 12 கை உடைய தலைவன், கோமான் அப்படின்னா தலைவன், அரசன், நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் கொள்ள வேண்டும். நெஞ்சே பரங்குன்றில் இருக்கும் 12 கை கோமானின் திருவடிகளை கண்குளிர கண்டதனோடு நான் விட்டு விடாமல் முருகாற்றுப்படையை பூசை பாடலாக கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதாவது திருமுருகாற்றுப்படை பாடலை நம்ம பூஜை செய்யும் போது அது ஒரு பூசை பாடலாக நினைத்து பாடிக்கொண்டே இரு அப்படின்னு தன் நெஞ்சத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த வரிகள் அமைந்துள்ளது. நக்கீரர் தாம் உரைத்த நல்முருக ஆற்றுப்படையை தற்கோல நாள்தோறும் சாற்றினால் முன்கோல மாமுருகன் மனக்கவலை தீர்த்தருளி தான் நினைத்த எல்லாம் தரும். இது கடைசியான 10வது பாடல். நக்கீரர் உரைத்த திருமுருகாற்றுப்படையை தன் கோலம் என கொண்டு, அதாவது இது என் கடமை அப்படின்னு நினச்சிட்டு நக்கீரர் பாடின திருமுருகாற்றுப்படையை நாள்தோறும் நம்ம சொல்லி வந்தா முருகன் முன்னே மனக்கவலையை தீர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் அவன் நினைத்த எல்லா நன்மைகளையும் நமக்கு தருவான் என்று இந்த பாடல் முடிகிறது. நன்றி, வணக்கம்.